டெக்ஸ்ட் புக்கை பார்த்துக்க, இதையும் எதையும் கம்பேர் பண்ணிக்க, எனக்கு அந்த மெசேஜ் பூராத்தை கொடு, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அந்த பதிலை கரெக்டான பதிலை நான் கொடுப்பேன். யார் சொல்றா? நீங்க சொல்லிக்கிறீங்க, உங்க பிரெயின் சொல்லி. அப்ப எங்கேயும் நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் எனக்கு கை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேஸை உருவாக்கணும். என்னன்னு கேட்டா எல்லாத்துலயுமே ஆய்வு மனப்பான்மை வேணும். முதல்ல நான் இந்த எறும்பு இதை காட்டினேன் பாருங்க, அது மாதிரி எல்லாத்தையுமே ஆய்வு மனப்பான்மை 11th and 12th வரணும். ஏன்னா லெசன் எக்ஸ்பேண்ட் ஆயிடும். இப்ப வெறும் நீங்க பயாலஜின்னு படிக்கிறது மட்டும் அது பாட்டனியா வரும், ஜூவாலஜியா வரும். இப்ப வெறும் கெமிஸ்ட்ரியா வர்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா வரும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா வரும். இப்படி கால்குலேஷன் வரும் மேத்தமேட்டிக்ஸ்ல. இது பூராத்துக்கு பேசிக் பவுண்டேஷன் தான் 10th. அந்த பவுண்டேஷன்ல இருந்து அப்புறம் வர 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 வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அறிவு வளரணும்னு சொன்னா நீங்க அனுமதிக்கணும். எனக்கு பெற்றோர்கள் அதை சொல்லலாம், படிக்க மாட்டான்னு சொல்லலாம், டீச்சர் கூட சொல்லலாம், என் ஃப்ரெண்டு கூட சொல்லலாம். ஆனா நான் நினைக்கிறேன் என்னால முடியும். எப்ப சொல்லணும்? எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு தொய்வு வருகிறதோ அந்தந்த நேரத்துல பண்ணிக்கிட்டீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பிராமின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே திடீர்னு ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னா எப்படிமா, நீ என்ன இந்த ஆள் இப்படி பண்ற? சில பேர் இப்படிமா, சில பேர் இப்படிமா, சில பேர் இப்படிமா, சில பேர் இப்படிமா. கோயிலுக்கு முன்னால போய் இப்படி பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணுவாங்க. இது பூரா இந்த எக்ஸசைஸ் தான். நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல. இப்படி நீ கையை நீட்டுங்க, இப்படி கையை நீட்டுங்க, இப்படி நீட்டுங்க, நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதை வாங்குறீன்னு நினைச்சுங்க. அவங்க கொடுக்குறாங்க, வாங்க, கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி இருங்க, நல்லா நீட்டணும், கை பெண்ட் ஆகக்கூடாது. இதே மாதிரி இந்த பக்கம் நீங்க ஏதாவது உங்க உடம்புல ஒரு சின்ன உற்சாகம் வருதா வரலையா? வருதா வரலையா? என்ன பண்ணீங்க? நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணீங்களா? 10 கிலோமீட்டர் ஓடுனீங்களா? இல்ல யாராவது உங்களை இப்படி 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 தட்டி ஏதாவது பார்த்தாங்களா? அப்ப நம்ம கையில இருக்கு எல்லாமே. நம்மளால செய்ய முடியும். நம்ம